என் இனிய உறவு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படிம்மா இருக்கீங்க? நான் தான் உங்கள் வாழ்வாதாரம் மாலதி பேசுகிறேன். அம்மா, நான் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கேன். சின்ன கடை வச்சுருக்கேன். அதில் ஒன்றும் வியாபாரம் பெருசாக இல்லை. அதனால் இந்த பலகாரம்லாம் போட்டு விற்கலான்னு பார்க்குறேன். குழி பணியாரம், சம்சா, பஜ்ஜி, வடை, போண்டா எல்லாம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஓடுமாங்கிறத நீங்கள் பதில் சொல்லுங்கள். எனக்கு ஆதரவு அளிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்கம்மா. நான் ஒரு விவசாய கூலி வேலை தான்மா முன்னாடியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கூலி வேலை செய்யலாம் ஒன்றும் பண பிரச்சனை இல்லை. இந்த கடை வைக்கிறதுனா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதை கடையை விட்டுட்டு கூலி வேலைக்கே போகலாம், விவசாய கூலி வேலைக்கே போகலாங்கிற எண்ணம் தோணுதும்மா. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரரு கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காரு, விவசாய கூலி வேலை. நாங்கள் இருந்தாலும் ரொம்ப குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. 2 3 பையன் 3 பையெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியாக ஒதுங்கிட்டானுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கிறதுனால சரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு பெண்களும்மா உழைக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு. நம்ம வீட்டிலே இருந்து என்ன ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கணும், ஒரு கணவருக்கு உதவியாக இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு எண்ணம். நம்ம உழைச்சா நம்ம பிள்ளைங்கள பார்க்கலாம், பேர பிள்ளைங்கள பார்க்கலாம், நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அவங்க உழைக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க இந்த வீட்டில் ஹவுசிங் லோன் போட்டாங்க, அந்த இதுக்கு தான் கட்டுறதுக்கு தான் அவங்க உழைக்கிறது கட்டுப்படி ஆகுது. மற்றபடி எதுக்கும் அந்த காசு அவங்க உழைக்கிற காசு விவசாயத்துலேருந்து ஒன்றும் மீதியெல்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கடையை நடத்தி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதில் வர்ற வருமானம் சில இந்த பேர பிள்ளைங்களுக்கு அந்த கடையில் ஏதோ தீனி பண்டம் கொடுக்குறோம், ஏதோ செய்கிறோம். இதுதான் ஒரு மன நிம்மதி.